Hi friends, welcome to Annam's Recipes. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த லீ க்ரூசியே ஷாப்போட வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத தனி வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த லீ க்ரூஷே பாத்திரங்களெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் நிறைய சேனல்ஸு ஃபாரின் சேனல் பார்ப்பேன், அப்புறம் இதெல்லாம் பார்ப்பேன். அதுலெல்லாம் இந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அவ்வளோவா இதை பற்றி தெரியாது. பட்டு நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்கேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதோட மூடியில் இருக்க நாபு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவை பார்க்குறச்சியும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்ப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அப்புறம்தான் இது என்ன பாத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் கேஸ்ட் அயனில் செஞ்ச எனாமல் கோட்டட் பாத்திரங்கள். இது லைஃப் லாங் வாரண்ட்டி உண்டு. இதுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி. அதுலேயே நல்ல அவங்க பிராண்ட் நேம் எல்லாம் கூட போட்டிருக்கிறதுனால நமக்கு பில் வச்சுக்கணுங்கிற கூட அவசியம் கிடையாது. அந்த பாத்திரத்தை காமிச்சாலே போதும். இது 1925 என்னவோ ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது. அதனால கிட்டத்தட்ட இப்போ 100 வருஷமே ஆக போகுது. அதனால குவாலிட்டி ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இந்த கோட்டிங் எல்லாம் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகம். அதனால தான் நான் ரொம்ப நாளை யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த கடை நான் அமேசானில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடை இது எங்கே இருக்குது சென்னையில் அப்படின்னு தேடின போது நம்ம ஃபீனிக்ஸ் மாலில் பல்லாடியமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கும் நான் 2-3 தடவை போய் பார்த்துட்டு வந்தேன். போன வருஷம், அதாவது நான் நவம்பர் டிசம்பரில் அந்த கடையில் போய் பார்க்குறச்சு இந்த பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. அப்புறம் அப்படியே நான் யோசிச்சுட்டு 1 இயராக யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா இப்போ நான் போகிறச்ச கூகுளில் அமேசானில் சர்ச் பண்ணி பார்க்குறச்சு 3500 ரூபா ஒரு பாத்திரத்துக்கும் கூடி இருந்தது. நான் சரி அமேசானில் தான் இப்படி இருக்குது, கடையில் போய் பார்த்தா அங்கே குறையா இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். அங்கேயுமே கூடி இருந்தது. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இது என்ன வருஷம் இந்த பாத்திரங்களெல்லாம் ரேட் ஏறுமான்னு. அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, ரொம்ப நாள் ஏறவே இல்லை, இப்போ தான் ஏறிச்சு அப்படின்னு. அதாவது என்னோடய பேட் லக்கு, நான் முன்னாடியே வாங்கியிருக்கலாம், சரி விட்டுட்டேன். சரி அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்காக இருந்தது, இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 நாள் அப்படியே இருந்துச்சு. சரி நம்ம சமைக்கிறதுக்கு வாங்குகிறோம், நம்மளோட இது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா இந்த லீ க்ரூஷே கேஸ்ட் அயன் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம்தான். ஆனால் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏஎம்சி குக்வேர் யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அது 1 lakh அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4 இருக்குமா, எனக்கு என்னன்னு தெரியல. என்னையுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க வாங்குங்கன்னு சொல்லி. எனக்கு என்னவோ அது எவர் சில்வருக்கு 1 lakh கொடுக்கறது எனக்கு அது எப்படி என்னன்னு தெரியல. நிறைய டெமோலாம் கூட கூப்பிட்டுருந்தாங்க பாருங்கன்னு. யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம்தான் அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறச்சு எனக்கு இது ஒரு 2 பாத்திரம் வாங்கிட்டா கூட போதும், நல்ல எதில் வேணாலும் வச்சு சமைக்கலாம். அதுவும் இல்லாமல் இது கேஸ்ட் அயன்கிறதுனால இதுவும் 100 இயர்ஸ்க்கு நல்லா இருக்கும், அந்த கோட்டிங்கும் போகாது. அதனால நானே டிசைட் பண்ணிவிட்டு சரி இதே வாங்கலாம் அப்படின்னு. ரெண்டும் ஏஎம்சி வாங்கலாமா இது வாங்கலாமான்னு கொஞ்ச நாள் கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறம்தான் சரி இதே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு கேசரோலும் சமைக்கிறதுக்கு எனக்கு வீடியோவுக்கு தகுந்த மாதிரி 2 வாங்கிட்டேன். ரொம்ப நேரம் பேசி உங்களை பாத்திரங்களை காமிக்காமல் அறுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இதெல்லாம் பிரித்து நான் என்னென்ன பாத்திரம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அந்த பாத்திரங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் ஷாப்பில் புதுசாக மூலிகை பொடிகள், அதாவது பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரி மூலிகை பொடிகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நிறைய பேர் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரோஸ் பவுடர் கிடைக்குமா, ஆரஞ்சு பீல் பவுடர் கிடைக்குமா, எங்களுக்கு நல்லா தனியாக வேணும், நல்ல இதுவாக வேணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அதையுமே செஞ்சு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் இது கஸ்தூரி மஞ்சள் பொடி தனியாகவே இருக்குது. நாங்களே வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி சலித்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒன்லி கஸ்தூரி மஞ்சள் மாத்திரம் சேர்ந்தது. வேணுங்கிறவங்க தனியாக கஸ்தூரி மஞ்சள் வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம். அப்புறம் இது பன்னீர் ரோஸ் பவுடர். இதுவுமே நாங்கள் ரோஸை வாங்கி
காய வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி சலிச்சிட்டு பவுட்ரு பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஃபேஸ் பேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கு பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பொடி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியிலலாம் வாங்கலை, நாங்களே செஞ்சு பண்ணுறது தான். அப்புறம் இது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். இதுவும் அதே மாதிரி தான், ஆரஞ்சு தோலை காய வச்சு அரைச்சி சலித்து பேக் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து ஹென்னா, அதாவது மருதாணி இலை பொடி. இதுவும் வந்து மருதாணி இலை காய வச்சு அரைச்சி சலிச்சிட்டு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து கைக்கு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கு ஹேர் டை போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஆவாரம்பூ பவுடர். இதுவும் ஆவாரம்பூ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி சலிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து ஃபேஸ் பேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆவாரம்பூ டீ போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுத்தமாக தான் இருக்குது. இதை வந்து இந்த சுகர் உள்ளவங்கெல்லாம் கூட ஆவாரம்பூ டீ குடிக்கிறதா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டீக்கு கூட இது வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 பவுடரும் இப்போ வந்திருக்கு. எங்கள் வெப்சைட்டில் இதோட லிங்க் எல்லாமே இருக்குது. நான் ஷாப்போட கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், பாத்திரமே நல்லா வெயிட்டாக இருக்குது, இப்படி தூக்க முடியல. இதான் வந்து அந்த ஷாலோ ஃப்ரை பேன். இது வந்து கேசரோல். இப்போ வந்து டப்பாவில் வந்து ஒரே கலர் தான் போட்டிருக்கு, ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து என்ன கலருங்கிறது இங்கே கலர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ளூ கலரு, அவங்க அதுக்கு ஒரு நேம் சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலரு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் வந்து உங்கள் முன்னாடி தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அங்கே கடையில் பார்த்தது தான். இந்த மாதிரி ஒரு பபிள் ரேப்பில் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும். ஏன்னா இது ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த பாத்திரம் இருக்கிறதுனால நிறைய லாங்குவேஜில் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து ஷாலோ ஃப்ரை பேன் சொன்னேன் இல்லையா, பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி ரெட் கலர், அதாவது டபுள் ஷேட் கொடுத்துருக்கு. இதோட அடியை பார்க்கலாம். இதுதான் பாருங்கள். இது உள்ளே வந்து இந்த மாதிரி க்ரீம் கலரில் கொடுத்துருக்கு. வெளியில் பாருங்கள், நல்ல டார்க் மெரூன் கலரும் இங்கே லைட்டு ரெட் கலரும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் மூடியும் இருக்குது பாருங்கள். இந்த நாபிலையும் லீ க்ரூஷே அப்படிங்கிற அவங்க பிராண்ட் நேம் போட்டிருக்கு. அதனால் நமக்கு வந்து வாரண்டிக்கு எதுவுமே இல்லை. அந்த பாத்திரத்துலேயும் போட்டிருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதோட ரேட் வந்து இப்போ 22,500. நான் ஃபஸ்ட்டு பார்க்குறச்சே வந்து 19,000 இருந்தது. இப்போ வந்து இந்த நியூ இயர்க்கு அப்புறம் 3,500 கூடியிருக்கு. இது வந்து 25. அங்கே கடையில் வாங்கினோன்னா 2 வாங்கினா 20%, 3 வாங்கினீங்கன்னா 30%. நீங்கள் இல்லை அமேசானில் தான் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா 1 வாங்கினாலே 25%. அதோட இதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வேணும்னா வாங்கிக்கலாம். இது நான் எனக்காக வாங்கியிருக்கேன், நீங்கள் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து இது நான் ஹெவி வெயிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வெயிட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பாட்டம் மாத்திரம் 2.5 கிலோ இருக்குது. இப்போ மூடியும் வச்சு காமிக்கிறேன். 4.5 கிலோ இருக்குது. அதாவது மூடி 2 கிலோ இருக்குது, இந்த பேன் வந்து 2.5 கிலோ இருக்குது. டோட்டலாக 4.5 கிலோ. இந்த நம்ம தம் போடுறதுக்கெல்லாம் வந்து வெயிட் வைப்போம் இல்லையா, அது வந்து இந்த பாத்திரத்தில் வைக்க வேண்டாம். இந்த மூடியை வச்சு மூடினாலே போதும், தம் போட்ட மாதிரி இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது வந்து இண்டக்ஷன் எல்லாத்துலேயுமே, கேஸில் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இந்த கோட்டிங் இருக்கிறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் வந்து என்ன ஒரே ஒரு இதுன்னா, நம்ம எவர் சில்வர் கரண்டிலாம் போட்டுட்டு கிண்டக்கூடாது. கிண்டினோன்னா அதில் வந்து கோடு பட்டுரும். சிலிக்கான் யூஸ் பண்ணலாம், மரத்தில் உள்ள கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கும். அது மாத்திரம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம். கழுவுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த கோட்டிங் இருக்கிறதுனால நம்ம வந்து
நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்விட் சோப்பு, அதே போடலாம். நம்ம சூடாக இருக்கிறச்சே உடனே கொண்டு போய் அந்த சிங்கில் போட்டு கழுவாமல் கொஞ்ச நேரம் ஆறின பிறகு லிக்விட் சோப் போட்டு நம்ம கழுவினோன்னா நல்லாயிருக்கும் பாத்திரம். இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. நானே வந்து நான் வாங்கினதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரிவ்யூ மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து பெரிய பிராண்டுங்கிறதுனால யாருக்குமே கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது. நான் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து அதிலே சின்னது, அதாவது ரவுண்ட் கேசரோலு. இதிலே எல்லா சைஸுமே இருக்குது. இந்த ஷாலோலேயும் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு சைஸாக இது வந்து 26 சென்டிமீட்டர் இதிலே போட்டிருக்கு பாருங்கள். இதிலே அவங்க பிராண்டு அது எங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து வருது அந்த ஊரோட நேமும் போட்டிருக்கு, இந்த சைஸும் போட்டிருக்கு. இது வந்து இம்போர்ட் பண்ணி தான் விற்கிறாங்க. இங்கே எல்லாம் செய்யறதில்ல, ஃப்ரான்ஸில் செஞ்சு வர்றது தான். இதில் வந்து 26, 28 அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சைஸஸ் இருக்குது. ரேட்டும் அதுக்கேற்றபடி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் இந்த கேசரோல். இது ரவுண்டாக குக் பண்ணுறது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20,000. இதில் வந்து அவங்க ஷாப்பில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நான் 2 வாங்கியிருக்கிறதுனால. நீங்கள் வந்து 1 வாங்கினீங்கன்னா ஷாப்பில் போய் வாங்கினா எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா 25% 1 வாங்கினாலும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது அழகான ப்ளூ கலர், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளேயும் பாருங்கள் அதுக்குள்ளே இருந்த மாதிரியே அந்த புக் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளேயும் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி அந்த க்ரீம் கலர் கோட்டிங் தான். எல்லாத்துக்குமே உள்ளே வந்து க்ரீம் கலர் தான் இருக்குது. அப்புறம் வெளியில் பாருங்கள் அந்த டபுள் ஷேடு வருது கோட்டிங்கே. இதை வந்து நம்ம அடுப்பில் இண்டக்ஷன் ஸ்டவ் எதில் வேணாலும் வச்சு சமைக்கலாம். இது வந்து கேஸ்ட் அயன். இதுலேயும் பாருங்கள் மூடி நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு பிரியாணி போடுறதுனா கூட இதில் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் அதிலெல்லாம் வச்சு போடலாம். போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சாலே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அந்த ஹீட்லேயே நம்ம தம் போட வேண்டாம். இதுலேயே வந்து நல்லா குக் ஆகிடும். என்ன வேணால் சமைச்சிக்கலாம். இதுதான் வந்து இதில் வந்து ஸ்டார்டிங் சைஸு 20 சென்டிமீட்டர். நீங்கள் பெருசு வேணுனாலும் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பெருசாக கூட வாங்கிக்கலாம். இதில் பாருங்கள், இதுலேயும் அந்த நாபில் பேர் போட்டிருக்கு. எல்லாத்துலேயுமே அந்த பிராண்ட் நேம் இருக்குது. அதனால் நம்ம எப்போ வேணாலும் என்ன டேமேஜ்னாலும் அவங்கக்கிட்ட கொண்டு போய் காமிச்சு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொண்டு போய் காமிக்கலாம். ஆனால் கீழே போட்டு உடச்சிட்டா வந்து வாரண்ட்டி இல்லைன்னு சொன்னாங்க. மற்றபடிக்கு இந்த ப்ராடக்டில் வேறு ஏதாவது டேமேஜஸ் வந்தால் ரீப்ளேஸ் பண்ணியோ இல்லை அதை ஏதாவது சரி பண்ணியோ அவங்க கொடுப்பேன்னு சொன்னாங்க. இது 2 தான் நான் வாங்கினேன். இப்போ இதோட வெயிட் பார்த்துடலாம். இந்த கேசரோலோட ரேட் வந்து 20,000. இப்போ இதோ பேஸ் பார்க்கலாம். பேஸ் இதுவும் வந்து 150 2 கிலோ 150 கிராம் இருக்குது. ஆமாம், இது மூடியோட பார்த்தா 3.25 கிலோ இருக்குது. அப்போ நல்லா ஹெவியாக இருக்குது மூடி. அதனால நம்ம குக் பண்ணுறச்ச நல்ல நிறைய நேரம் ஹீட்டும் இருக்கும். சமைச்சு வைக்கிற இதுவும் வந்து ரொம்ப நேரம் கெடாது. நம்ம இங்கெல்லாம் கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். அது கொஞ்சம் நல்ல இதுவாக கலரெல்லாம் கொடுத்து பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த creuset குக்வேரோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.